எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக். திஸ் இஸ் நினைவுகள் பல்லாயிரம். கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தான் இந்த ஷோவை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் பியோர் அண்ட் ஷியர் கோஇன்சிடென்ஸ் தட் இன்னைக்கு எஸ்பிபி சாரோட பர்த்டே. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டு த எவர்கிரீன் சிங்கர் ஆஃப் தமிழ் சினிமா, ஐ வுட் சே. அவரோட பாட்டை கேட்டு தான் நம்ம நிறைய வளர்ந்துருக்கோம் இன்ஃபேக்ட். அண்ட் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனதே வந்து எஸ்பிபி சாரோட பாடல்களில் தான். அஃப்கோர்ஸ் தேர் ஹவ் பீன் மெனி லெஜெண்ட்ஸ் பிஃபோர் ஹிம், பட் அட் த சேம் டைம் அந்த 80s and 90s வேர் த பெஸ்ட் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லலாம், தமிழ் மியூசிக் டு பி ப்ரிசைஸ். ஸோ ஐ ஹாவ் வித் மீ டாக்டர் தியாகராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் பத்மினி or Dhanalakshmi as we call her as. So thank you for joining. Inniki the idea is SPB சாரோட obviously ஒரு மென்டர்னு சொன்னால் அது டெஃபினெட்லி முகமது ரஃபி சார் தான். ஸோ ரஃபி அண்ட் எஸ்பிபி த இன்னிமிட்டபிள் காம்பினேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் ஐரானிக்லி தே ஹவ் நாட் மெட் ஆர் ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். ஐ திங்க் 3 தடவை தான் ஐ திங்க் எஸ்பிபி சார் ஹஸ் சீன் ரஃபி சார். அதில் ஒரே ஒரு தான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஹி வாஸ் வித் ஹிம், தட்ஸ் அபவுட் இட். ஸோ பட் ஸ்டில் எஸ்பிபி சார்ஸ் பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் வாஸ் ரஃபி சாப். அண்ட் அதை தான் வந்து ஒரு பேஸாக எடுத்துட்டு வி தாட் வி வில் ரீஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ரீகிண்டில் ஆல் த மியூசிக்கல் நோட்ஸ் தட் இஸ் வித் இன் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ. இதில் வந்து நம்ம கொஞ்சம் பேச போகிறோம், நிறைய பாட போகிறோம். ஒரு 22 பாடல்கள் எடுத்து வச்சுருக்கோம். வில் ட்ரை அண்ட் சி ஹவு வி கேன் மேக்ஸிமம் அகாமடேட். ஸோ தட் பீயிங் செட், வி வில் ஸ்டார்ட் வித் அ டுவெட், தமிழ் டுவெட். இது ஒரு தமிழ் ஹிந்தின்னு வி ஹவ் டிசைடட் டு மூவ் ஆன் தட். So the first song, I'll have Padmini with me on this song. So till then you can relax, Tyagarajan sir. Yeah, welcome all the viewers. Happy birthday to the legend S.P. Balasubramanian sir, who is not with us but his songs are immortal and remaining evergreen with us. And as Mahesh was saying, this is a show with us which is we have taken two legends together who are immortal through their songs, right for 5 decades in Hindi and Tamil film industries. So welcome all to the show. So start listening to the songs. As he said, we'll talk less and sing more. Yeah. அதே மாதிரி Rafi Saab also influenced a big chunk of Hindi and other language singers as well. He has sung in 25-26 languages. Yes. So more as we speak. Yes, Padmini, you can say a hi and give a little introduction about yourself. Hi all. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, பட் கரெக்டாக அந்த டைமுக்கு நாங்கள் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் பிளெஸ்டு இது நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட எல்லா பாட்டும் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா பாட்டுமே நீங்கள் கேட்ட பாட்டு அண்ட் என்ஜாய் பண்ண பாட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு விஷயம், வி கோனா டூ as I said ஒரு 22 பாடல்கள். At the same time we going to see if I can sing songs from each and every music director whom the legends have worked with. So we're going to look at some songs which are obviously, I mean some of the songs, we cannot do all the songs obviously. So நம்ம இப்போ வந்து we're going to start with the song which I think everybody knows and everybody sings this. So here we go. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன்னிளமைதான் ஊஞ்சலாடுது.
மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம் மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம், மழை நீ நீலம் நான் தயக்கமென்ன, ஒரே நாளுனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஆ, லா 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 லா. La 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 la. La 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 la. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீருக்க, கண்ணிரண்டிலும் ஒரே ஸ்வரம், கையிரண்டிலும் ஒரே லயம், இரவும் பகலும் இசை முழங்க, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது ஊஞ்சலாடுது. ஆஹா. What a lovely song, in fact. Fantabulous composition, and definitely nobody could have sung better than SPB sir and Vani Jayaram amma. So one of the inspiring compositions also, இது வந்து I think இந்த string sectionலாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் தான் வந்து they started making songs, similar songs, etc. Yes, Yaguji, welcome back. Yeah, இதோட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து if you see that it's very simple but very effective அப்படின்னு சொல்லலாம். Very simple orchestration, very few instruments, but it is very effective while listening. That's why we are listening to this after 42 years, if I'm right. Absolutely. Now we're going to go to a Hindi number by Rafi Saab. என்ன பாட போறீங்க? It's a song which is a very favorite song of Dr. HPB, of Rafi's. Oh, excellent. ஒரு particular showல வந்து he was mentioning about this particular song, and he recalled his school days when he was coming in cycle, and whenever he listens to this song, he stops, sheds some 2 or 3 drops of drops from his eyes, not tears. He was not crying, but he is shedding tears while listening to this particular song from the film Kashmir Ki Kali. And this was composed by O.P. Nair, who is a very dramatic music director of yesteryears in Hindi. Contemporaries like Shankar Jayakishan, we had many music directors, and O.P. Nair was totally a different one among them. And this song particularly is sung by Ashaji and Rafiji for Shami Kapoor and Sharmila Tagore in the on-screen film.
In fact, it is very difficult to pick, we had a real struggle to pick up this 20 songs because, there are so many songs of SPB sir and, Rafi Saab, which we cannot do it in a limited time. We are talking about 40, 50 years career, so Correct. Not easy. And I think 80-85% of them were all super hits. So, எல்லாத்தையும் பாடவும் முடியாது. At the same time, we will try and do justice to the best known songs. At the same time, we want to copy and serve some of the songs which are done with different music directors. Correct. So let's hear on this from you. Yeah. Just listen to the start, how beautifully the ये देख के दिल जुमा ली प्यार में अंगड़ाई दीवाना हुआ बादल सावन की घटा छाई ये देख के दिल जुमा ली प्यार में अंगड़ाई दीवाना हुआ बादल. This was picturized in Dal Lake, Kashmir. ऐसी तो मेरी तकदीर न थी तुम सा जो कोई महबूब मिले दिल आज खुशी से पागल है दिल आज खुशी से पागल है ऐ जाने वफा तुम खूब मिले ऐ जाने वफा तुम खूब मिले दिल क्यों न बने पागल क्या तुमने अदा पाई ये देख के दिल जुमा ली प्यार में अंगड़ाई दीवाना हुआ बादल. Wow. Listen to the flute. Wow. है आज नए अरमानों से आबाद मेरे दिल की नगरी
बरसों से खिजा का मौसम था, बरसों से खिजा का मौसम था, वीरान बड़ी दुनिया थी मेरी, वीरान बड़ी दुनिया थी मेरी, हाथों में तेरा आंचल आया के बाहर आई, ये देख के दिल झूमा, ली प्यार ने अंगड़ाई। दीवाना हुआ बादल, सावन की घटा छाई, ये देख के दिल झूमा, ले प्यार ने अंगड़ाई। दीवाना हुआ बादल, सावन की घटा छाई, ये देख के दिल झूमा, ली प्यार ने अंगड़ाई। दीवाना हुआ बादल, वाह, What an immortal song, what an evergreen, breezy song, I should say. Thank you, Padmini ji, for joining this wonderful Thank you. song. Yeah. Sometimes, when you listen to SPB sir, a lot of obviously he has taken the cues from Rafi Saab's, singing. Yes, especially the harkatein, what we call the small mannerisms Rafi Saab does in his songs, like hi, like that. Some songs have that. So probably SPB would have impressed on that. Yes, in fact, a lot of Tamil songs, he himself has said, yes, the biggest inspiration for me was Rafi Saab, Yes. and that also added a lot of flavor to the song, not just about the lyrics and the composition, but improvising further and making it even more better. And of course, with due respect to all the music directors and who also acknowledged and said, yes, let's do it this way. Yeah. Such a immortal souls, both of them, and I think this legacy will carry forward for many, many years to come for sure. Exactly. Okay, let's move on to an interesting Tamil song. So this is going to be a solo. So thank you, Padmini and Tyaguji. இது வந்து எல்லாருக்கும் பிடித்த பாடல், பட் ரொம்ப கஷ்டமான பாடலாகவும் சொல்லுவாங்க இதை. அட் த சேம் டைம் இது பாட முடியும் கண்டிப்பாக. நீட்ஸ் ப்ராக்டிஸ் ஃபார் ஆல் த சாங்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் ராஜா சார் இசையில் இது ஒன் ஆஃப் தி ஐகானிக் சாங்ஸ் ஆஃப் எஸ்பிபி சார். ஸோ லெட்ஸ் லிசன் டு திஸ். இது வந்து பூந்தளிங்கிற படம் 1979. ஸோ யூ கேன் இமேஜின் ஈவன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் இந்த பாட்டை இன்னும் ரசிக்கிறோம் நம்ம. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. Thanks all the viewers for joining us. காதலின் ஜாடையெல்லாம் கண்ணழகிலே,
கோவிலின் தேரழகோ முன்னழகிலே தனியே மனம் மயங்க மயங்க வருவாய் சுவை பெருக பெருக இளமையின் நளினமே இனிமையின் உருவம் மலரவா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது இன்று நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை கண்மணி வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. மேனியின் மஞ்சள் நீரம் வானளந்ததோ பூமியின் நீல நிறம் கண்ணளந்ததோ அழகே சுகம் வளர வளர நினைவே தினம் பழக பழக உரிமையில் அழைக்கிறேன் உயிரிலே கலந்து மகிழவா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை கண்மணி வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. We are talking about 1979, தியாகு சார். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பாட்டு நிலை நிற்கிறதுனா அதுக்கு காரணம் டெஃபினெட்லி அதோட இன்றியமையாத வார்த்தைகள், மெட்டு, அஃப்கோர்ஸ் பாடகர் எல்லாமே. The way it is tuned and rendered. Absolutely matters. And it is இது வந்து யார் பாடினாலும் நல்லா இருந்திருக்கலாம், பட் எஸ்பிபி சார் பாடினதுனால மேபி இட் காட் +1. கரெக்ட். அப்படி தான் பார்க்குறேன். More polished one. ஆமாம். ஸோ வாட் ஆர் வி டூயிங் நவ்? என்ன பாடல் அடுத்தது வந்து ரஃபியோட ஒண்டர்ஃபுல் ஒரு சாங் ஒன்று. ஆக்சுவலி திஸ் இஸ் ஹீ சங் ஃபார் தேவானந்த். When Devanand and his heroine Wahida Rahman and other passengers are going in a train, and this is picturized in a train, and the music starts with the rhythm of the train. So that is how S.D. Burman catches the the picturization. Always the beauty of S.D. Burman is that he first understands what is the picturization. He composes the song. So he understands. He composes the song and he brings that mood into the song. So even without, if a person who is first time listening to the song, he understands that yes, the song is picturized in the train. So this is how. So you have the feel of the situation right in the song. Exactly. Okay, this is going to be a solo. Yeah, solo sung by Rafisa under the composition of S.D. Burman ji from the film Kala Bazaar. Perfect. Let's hear it from you. Yeah. So this is done for the handsome hero of Asterius, Devanand sir. Just listen to the train music. अपनी भी किस्मत को चमका दे।
कह दे जो इस दिल को बहला दे। ये भी मुश्किल है तो क्या आसान है, ऊपर वाला जान कर अनजान है, अपनी तो हर आह एक तूफान है। सर पे मेरे तू जो अपना हाथ ही रख दे, फिर तो भटके राही को मिल जाएंगे रस्ते। दिल की बस्ती बिन तेरे वीरान है, ऊपर वाला जान कर अनजान है, अपनी तो हर आह एक तूफान है। दिल ही तो है इसने शायद भूल भी की है, जिंदगी है भूल कर ही राह मिलती है। माफ कर बंदा भी एक इंसान है, ऊपर वाला जान कर अनजान है, अपनी तो हर आह एक तूफान है, अपनी तो हर आह एक तूफान है। क्या करे वो जान कर अनजान है, ऊपर वाला जान कर अनजान है, अपनी तो हर आह एक तूफान है। What a beautiful composition and what a beautiful rendition by Rafi Saab in original. Absolutely great song of Asterius. In fact, this film came in 1963, if I am right. And we are listening to this song after 60 years of its composition, which itself which itself is a testimony for the composition of S.D. Burmanji. Yeah. Thank you all the viewers for, watching this and being with us, commenting all over. Yeah, thank you. So here we go with the next song. So what is the next song, Mahesh ji? Seriously, Yagu sir, it was one of the fantastic songs. The Upar Wala irukla. Yeah. Upar Wala. That is the style Rafi uses, but we cannot touch that. I tried to do it. Anyway. But it was nice. It was Thank you. fabulous. Okay. We'll hear a Tamil duet now. அதாவது இந்த 90s கிட்ஸ்க்கெலாம் ஒரு காலத்தில் வந்து லவ் சாங்னா இந்த பாட்டு தான். எவ்ரிபடி வுட் சே வாட் அ சாங் அப்படின்னு. அண்ட் திஸ் வாஸ் கம்போஸ்ட் பை த கிரேட் டியோ ஆஃப் Shankar Ganesh, and of course sung by SPB sir and Chitra ma'am. I think would have guessed by now. So let's hear it. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள், கல்லூரும் காலை வேளையில். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், ஒரு காதல் காவியம் கை
காதல் தேவதை பூமியில் வந்தாள். பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா? பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா? இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா? தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவள் நான் இல்லையா? ஓடோடி வந்ததால் உள்மூச்சு வாங்குது. உன் மூச்சில் அல்லவா என் மூச்சும் உள்ளது. ஒன்றானது ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரம் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஆஸ்க் எனி 90s கிட்ஸ், இந்த பாட்டை பாடாத என்ஜாய் பண்ணாத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். இட்ஸ் such a lovely romantic song. யாருக்கு யார் உறவு யார் அறிவாரோ? என் பெயரில் உன் பெயரை இயற்கையும் எழுதியதோ? பொன்மகள் மூச்சு விட்டால் பூமலராதோ? பூமகளின் வாய்மொழியே பூஜைக்கு வேதங்களோ? கல்லூரி வாழ்க்கையில் காதல் ஏன் வந்தது? ஆகாயம் எங்கிலும் நீலம் யார் தந்தது? இயல்பானது ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் தேங்க்யூ பத்மினி. இன்ஃபேக்ட் சந்திரபோஸ் சார் இசையில் வந்து நிறைய பாடல்கள், லாட் ஆஃப் சாங்ஸ் ஆர் தேர். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது வந்து வேற யாராவது மியூசிக் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குன்னு. ஹீஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எஸ்பிபி சார் எனக்கு ஐ வாஸ் ரிமைண்டட் ஆஃப் ரஃபி சாப்ஸ், யூனோ, வேர் எவர் ஹீ கேன் இம்ப்ரோவைஸ் ஹி வுட் அந்த ஓடோடி வந்ததால் வந்து ஓடோடி வந்து மூச்சு வாங்குற மாதிரியே பாடிப்பாரு. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு சின்ன ரஃபி சாப் அண்ட் எஸ்பிபி சார் பற்றி இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, தே enacted each and every word. That is what the best the explanation we can give. அது என்ன பண்ணியிருப்பாங்களோ அந்த வேர்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து when they record the song they do it. This is how they. இன்னொரு அடிஷ்னல் விஷயம் வாட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய்ட் லிசனிங் டு எஸ்பிபி சார் சாங்ஸ் இஸ், எங்க வேணா சினுங்கலாம், எங்க வேணா சிரிக்கலாம், எங்க வேணா ஏதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ட்ராமா பண்ணா கூட அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. கரெக்ட். பட் அது வந்து அந்த இடத்துல வந்து எப்படி அது அழகா ஃபிட் ஆகும். ஐ டோன்ட் திங்க் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அது ஐ திங்க் இட் இஸ் ஆல் மோஸ்ட்லி ஆன் த பிளேஸ் இம்ப்ரோவைசேஷனாக தான் இருக்கும் எல்லாமே. Exactly. So it is more or less spontaneous. And here we are listening to this particular wonderful show, all the viewers from the studios of Music and More, RS from Coimbatore. And thanks all the viewers for wonderful joining in the comments again. Yeah.
Now, we're going to listen to more songs, more interesting songs, in fact. I mean, as we said, இது வந்து different music directors under whom the legendary singers have sung. So we're going to move on to the next song, Tyaguji. We're talking about a unique song. இந்த பாட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி தமிழ்லையும் ஒரு பாட்டு பாடுவோம். Exactly. And both have been, super duper hits. You want to explain certain things? This song is from the film Kajal. This film actually was starred by Rajkumar. Rajkumar அப்படின்னு சொன்னா he was the person who delivered the dialogues. He was known for dialogue delivery in Hindi films. Johnny. Yeah. Last film I think he acted with Dilip Kumar Saudagar. That was I think his last film. But the dialogue delivery அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா Rajkumar is the only person who we can brand even till now in Hindi, and along with Meena Kumari in this particular. And this particular song is picturized in a way that he is holding a glass of liquor and he drinks, and parallelly he sings also. The original song is by Rafi, but the match which Rafi Saab has given for Rajkumar is absolutely awesome when you listen to this song. And the composition is done by Ravi, a very famous music director, at that time. So let's listen to this. Following this, we will have a similar song Tamil in version. Tamil. Yeah. அது எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தமிழ்ல. So let's listen to this. Yes, please. लेने दो नाजुक होठों को, कुछ और नहीं है जाम है ये, छू लेने दो नाजुक होठों को, कुछ और नहीं है जाम है ये, कुदरत ने जो हमको बख्शा है वो सबसे हंसी इनाम है ये, छू लेने दो नाजुक होठों को. शर्मा के न यूं ही खो देना रंगीन जवानी की घड़ियां, शर्मा के न यूं ही खो देना रंगीन जवानी की घड़ियां, बेताब धड़कते सीनों का अरमान भरा पैगाम है ये, छू लेने दो नाजुक होठों को, कुछ और नहीं है जाम है ये, छू लेने दो नाजुक होठों को. अच्छों को बुरा साबित करना दुनिया की पुरानी आदत है, अच्छों को बुरा साबित करना दुनिया की पुरानी आदत है, इसमें को मुबारक चीज समझ माना के बहुत बदनाम है ये, छू लेने दो नाजुक होठों को, कुछ और नहीं है जाम है ये, कुदरत ने जो हमको बख्शा है वो सबसे हंसी इनाम है ये, छू लेने दो नाजुक होठों को.
The original, actually, Anil if you Johan Karaoke. listen this one, the kind of expressions Rajkumar give on the screen and the kind of enactment done in the lyrics by Mohammad Rafi Saab will absolutely be mesmerizing us. இல்லை ஐ திங்க் இந்த பாட்டுக்கு ஐ எம் ஷுர் இந்த பாட்டுக்கு அப்புறம் ஐ திங்க் எவ்ரிபடி ஸ்டார்டட் டூயிங் சம்திங் ஆர் த அதர் அண்ட் எக்ஸ்பிரஸிங் தெம் செல்ஸ் லிட்டில் மோர் தேன் வாட் தே குட் ஹவ் டன் ஏர்லியர் இல்லையா? Yes, exactly. பிகாஸ் இந்த பாட்டு நான் ஐ ஹவ் சீன் திஸ் பர்டிகுலர் வீடியோ ஆஃப் த சாங். ராஜ்குமார் எக்ஸ்பிரஷன் விட எனக்கு தெரிஞ்சு ரஃபியோட எக்ஸ்பிரஷன் வாஸ் மச் ஹையர் ஐ வுட் சே. We will not know whether Rajkumar is singing or Rafi is singing. It is very, very tough to catch the situation. இல்லை இன்னொன்று the other thing what I want to always say is everybody knows ஒரு மூவி ஷூட் பண்ணுறப்ப வந்து முதல்ல everybody would do the songs first and then அதுக்கு Then the picturization. picturization happens on the actors and all. So how much ever the actor acts upon, it is after he listens to the song இல்லையா? Exactly. But imagine the singer who's going to visualize, imagine the situation, and he has to bring that kind of nuances into the song, which is, I mean, definitely yes, the music director has to be given credit for the entire thing, and the lyricist definitely so much of effort to put the right words at the right place. But எல்லாத்தையும் தாண்டி The way it is rendered. the way it is sung, Yes. right? That is even more impressive. So That is the greatness of Rafi Saab. I would like to quote one more song here, which was from the film An Evening in Paris. So at the time, actually, the song was shot in Paris, in a beach, actually, Sharmila Tagore and Sharmi Kapoor. But the song was recorded even a month before. And Asman Se Aaya Farishta, that was the song. And the way it was rendered, Sharmi Kapoor was totally taken to surprise. How it was, sung by Rafi Saab, knowing that I'll be acting like this. So this is the greatness of Rafi Saab. two of the greatest legends are what we are talking about. So thank you all viewers joining us, Shailendra ji, Suresh, many more. We'll keep responding to all of you. Keep watching, enjoy the show, and we're going to have even more interesting numbers. Now, when you talk about this particular song in Hindi, I'm sure this the song which we are going to talk about right now came much after this, I believe. This was I think in the 80s, but Chule Nedo I think came in the 70s if I'm not wrong, right? Yaguji? Chule Nedo song came in which year and which movie? It came in 1960s, probably in the middle of 60s. Excellent. Yeah. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தமிழ் பாடல். இது வந்து இதுக்கு இசையமைச்சது வந்து கங்கைமரன் சார். ஒன் ஆஃப் தி ஐகானிக் சாங்ஸ், எல்லாருக்கும் பிடித்த பாடல். கமல் சார் அட் இஸ் பெஸ்ட் அண்ட் எஸ்பிபி சார் ராக் திஸ் சாங். ஸோ லெட்ஸ் ஹியர் திஸ். Yeah. வந்தனம் என் வந்தனம், நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம். புன்னகை சுந்தரம், பூமுகம் பொன்னிறம், உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம் சமர்ப்பணம். வந்தனம் என் வந்தனம், a typical Saturday evening song, yeah, for some of us. ஒரு ராத்திரி ஒரு காதலி
விளையாடத்தான் போதுமா? ஒரு சூரியன் பல தாமரை உறவாடினால் பாவமா? மனம் ஒரு வண்டினம் தினம் ஒரு பெண்ணிடம் என் வானம் தன்னில் 100 வெண்ணிலா அந்த 100ல் ஒன்று இந்த பெண்ணிலா. சாரியா. வந்தனம் என் வந்தனம் நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம். புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம் உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம். धिरण धीम तनन धिरण धीम तनन धिरण 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 धीम तनन धिरण धीम तनन धिरण 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 धिरण. பாதங்களில் சதங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன். பூப்பந்தலா பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன். பழைய பால் புளித்தது புதிய தேன் இனித்தது இளம் தென்றல் வீசும் தங்க மாளிகை இதில் தங்கி போக என்ன வாடகை. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. வந்தனம் என் வந்தனம் நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம். புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம் உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம். சமர்ப்பணம். What a song, and such a improvised number on those lines. In fact, I always think these songs can only be sung by a legend like SPB sir. Yeah, exactly. And of course, this song actually, after I heard the other one, Chulenedo, it reminds me exactly how he would have improvised. I'm sure we always get inspired by some other song as well. But at the same time, அதே மாதிரி இல்லாம பட் இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடலுக்கு என்ன இம்ப்ரோவைஸ் பண்ணணும் இல்லையா? எல்லா இடத்துலையும் பண்ணல அதே மாதிரி. ஒரு சிரிப்பு வேணும், ஒரு சின்ன ஒரு சஸ்டெனன்ஸ் வேணும் அந்த இடத்துல. பட் அட் த சேம் டைம் he also made sure that he didn't overdo it, right? Exactly. It's such an important factor for all the singers. நிறைய பேர் இங்கே வந்து பாடுவாங்க ஸ்டுடியோவில். ஸோ we teach them lot of things. So at the same time we tell them, நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஓவராக எதுவும் பண்ணிடக்கூடாது. இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த 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 அதுக்குள்ளே தான் பண்ணணும் நீங்கள் எது பண்ணாலும். அண்ட் இட் ஷுட் பி மோர் என்ஜாயபிள் அண்ட் நாட் ஃபோர்ஸ் ஃபிட். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். அண்ட் இந்த சாங்கோட சுச்சுவேஷன் சொல்ல போனோம் அப்படின்னா, he expects that his lover, that is Sridevi, should understand that he is a bad guy for some reasons. அந்த ப்ரொஜெக்ஷன். Yes, அந்த ப்ரொஜெக்ஷனுக்காக பண்ணுறது. பட் சூலைனேதோ அண்ட் இதுக்கும் வந்து situation wise and context wise there is a difference. But again, when we see the background theme, that both are sung in a very similar, what do you call the idea behind both the songs is more or less very similar. And each of them has some 25 to 30 years apart, but still they are evergreen. Look at that. Yes, yeah, absolutely. They are evergreen. So you're watching NINAIVUGAL PALLAYIRAM from the studios of Music and More in Coimbatore. And what do we have next? Next one is a duet. This film is a super duper. Let's welcome back. Welcome back, yes. Padmini ji. This film is a super duper hit, not just in North India,
but this film was a hit in South India too. At the time, we were having lot of Hindi films getting released, and this was a break for Rajesh Khanna in 1969. The film named Aradhana. Again, the composition is by S.D. Burman. Probably S.D. Burman or D. Burman took the baton from S.D. Burman in this particular film, if I can say. And the number of songs in this film are absolutely. This film incidentally came in Tamil also. Sivagami in Selvan அப்படின்னு சொல்லிட்டு Sivaji was the actor. Okay. And, So it was a remade rather. Yeah, remade. First one came in Hindi and second one it was remade in Tamil. So in the particular movie, it's a breakthrough for Rajesh Khanna ji. It's a breakthrough for Kishore Da, who was he took the baton of singing. Rafi Saab singing for Rajesh Khanna from he took the baton and he started singing for Kishore. This is when Rajesh. 60s? 69, Late 60s? exactly. Oh, 69 was the entry of this film. And this film made a remarkable, the turning point in Hindi film industry, if I should say, for most of the actors in this film. 69 was the year when SPB sir also first came Entered, into, yeah, exactly. This is a coincidence when we talk Tamil about this cinema program. industry. Yeah. So happy birthday again to the one and only SPB. So let's hear it from you. Yeah. So you are listening to this show from the Music and More studio, or from Coimbatore. And with me is Padmini ji, who is going to render this beautiful song, Gunguna Rahe Hai Kali Kali. Yeah. गुनगुना रहे हैं भंवर खिल रही है कली कली, गुनगुना रहे हैं भंवर खिल रही है कली कली, कली कली गुनगुना रही है भंवर खिल रही है कली कली। जरा देखो सजन बेईमान भंवर कैसे मुस्काए, हाय कलियो शर्माए, घूंघट में गोरी जैसे छुप जाए, ओए जरा देखो सजन बेईमान भंवर कैसे मुस्काए, हाय कलियो शर्माए, घूंघट में गोरी जैसे छुप जाए, हाय रुत ऐसी हाय कैसी ये पवन चली गली गली, गुनगुना रही है भंवर खिल रही है कली कली, गली गली कली कली गुनगुना रहे हैं भंवर खिल रही है कली कली। Original is by Rafi Saab and Asha ji. किसी को क्या कहे हम दोनों भी है देखो कुछ कोई, ओए हुआ क्या ओए जागी जिया में अरमान सोए, सोए किसी को क्या कहे हम दोनों भी है देखो कुछ कोई, हुआ क्या ओए जागी जिया में अरमान सोए सोए, रुत ऐसी हाय कैसी ये पवन चली गली गली, गुनगुना रहे हैं भंवर खिल रही है कली कली, कली 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 गुनगुना रही है भंवर खिल रही है कली कली। Beautiful. सुनो पास ना कली के बहाने प्यार ना जताओ, जाओ चलो बात ना बनाओ, भंवर के बहाने आंख ना लड़ाओ, सुनो बात ना कली के बहाने प्यार ना
चलो बात ना बनाओ, भंवर के बहाने आंख ना लड़ाओ जाओ। रुत ऐसी हाय कैसी ये पवन चली गली गली, गुनगुना रही है भंवर खिल रही है कली कली। गुनगुना रहे हैं भंवर खिल रही है कली कली, कली 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 कली। What a beautiful song. Thank you, Padmini ji, for beautifully joining. Asha ji would have done, exceptionally well in this song, especially in the portion where, the all-ups are coming, and you have done beautiful justice to the song. Thank you, Padmini ji, for doing this. And we are talking about Kashmir Ki Kali, yeah? Yeah, Kashmir Ki Kali. Okay. Thank you. Thank you. Tyaguji. Okay. Now, when we talk about music directors, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? Be it Tamil, be it Hindi, so many music directors. But again, சில பாடல்கள் வந்து, of course, many are hits, many are super hits. But அதையும் தாண்டி சில பாடல்கள் என்னைக்குமே மனசில் நிற்கும், ரைட்? Yeah. பியாண்ட் தட் சூப்பர் ஹிட்ஸ், லெகசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அப்படி லிஸ்ட் போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 பாடல்கள் வந்துடும் இல்லையா? பர் மியூசிக் டைரக்டர், ஐ வுட் சே. பட் வி கோன் சிங் ஒன் ஆஃப் தி ஐகானிக் சாங்ஸ் ஆஃப் MSV sir. This was sung for our superstar. Yeah, superstar. So let's hear it. In fact, if we see the the SPB superstar combination, most of the films he gives the opening to superstar, and this particular film which you are talking about was, I think it was made in 1980s, and the entire music trend of MSV sir changed in this film. Changed in this movie, Yeah. yes. He Correct, got correct. all the westernized type of songs And in this அதுலேயும் film. வந்து ஐ திங்க் இந்த படத்தில் வந்து they were close to around 13-14 songs. Yes. It's And not all easy. were hits. 5 பாட்டு ஹிட் ஆனால் பரவாயில்ல, 5 பாட்டு ஒரு படத்தில் இருந்து. But we are talking about 14 songs and all of them, All of them were getting big hits. I think by now people would have guessed it. So let's listen to this. Yeah. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். ஹே, 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 ஹே. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். ஹே, 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 ஹே. பாலாடை போலாடும் பாப்பா, எப்போதும் நான் சொன்னா கேப்பா, ராஜாவை பார்க்காமல் ரோஜா ஏமாந்து போனாலே லேசா. நான் நாளை வச்சு தேதி வச்சு ஊரு விட்டு ஊரு வந்து நீ இன்றி போவேனோ சம்போ. நான் 3 மெத்த வீடு கட்டி மாடி மேல ஒன்ன வச்சு பார்க்காமல் போவேனோ சம்போ. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். பா 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 பா. What a simple composition, I think very minimalistic
instrumentation, but amazing. Yeah. வந்தாலே உன் பேச்சு ராகம் நடைபோட்டு நீ வந்த தாளம் சுகமான உன்மேனி பாடல் இதில் என்ன இனிமேலும் மூடல் அந்த தேவனுக்கு நீயும் சொந்தம் தேவனுக்கு நானும் சொந்தம் பூலோகம் தாங்காது வாம்மா நம்ம காதலுக்கு நீவு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை நான் ஒன்று நீ ஒன்று தாம்மா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம் MSV sir was such a legend. I think at the same time we had in Hindi cinema another legend called Naushad and another one is O.P. Nair. O.P. Nair, yes. In fact, Naushad Ali Saab was, he was the mentor for Mohammad Rafi, if I should say. They both had wonderful, combinations right from 1949, where Rafi Saab started to, scale his career and achieve whatever he wanted to. That was a wonderful time, and yes, Naushad Ali Saab and MSV Saab, both are very much, inspiration to all of the music directors who followed them. In fact, ஒரு இன்டர்வியூல ராஜா சார் சொன்னாரு, எம்எஸ்வி சார் போட்ட பிச்சை தான் இந்த பாடல்கள்லாம் அவர் போட்ட அதுலேருந்து வந்தது தான் நம்ம கத்துன்றதுன்னு. அவ்வளோ பெரிய ஜீனியஸ் எம்எஸ்வி சார்னு. such a true statement இல்லையா? Everybody would think, எவ்வளோ விதமான டியூன்ஸ், எவ்வளோ விதமான பாடகர்கள் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்ஃபேக்ட் எஸ்பிபி சாரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஹீ டெல்ஸ் எப்படி அவர் பேசுவார்னு, தம்பி இப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஐ மீன் such a humble person. That is very more cool person. If very we cool, have to, ரொம்ப grounded person. Yes. All the legends have never flew. In fact, they all stayed on ground, on their feet, and they made us happy all the time. Correct. Okay. Still they are making us happy. Making us happy, yes. Immortal. So what are we going to look at next? Next one is another super duper hit all over India, if I should say, and more specifically in Coimbatore. This film, I think, saw 2 Diwalis, if you can ask me, after Sholay. Okay. So probably this film was a breakthrough for, the R.D. Burman Kishorda combination. But this particular song is not Kishorda's, but Rafi Saab and Asha Ji's. But again, this film was a remarkable hit in Coimbatore, Yadon Ki Bharat, this film. More for Zinat Aman. Yeah, Zinat Aman, Vijay Arora combo. Vijay Arora combo, yeah. Yes. And this film again came in Tamil, Nalai Namade, which was, starred by our famous Vadiyar. We call him M.G.I. Ramachandran. And, the songs were absolutely mesmerizing from this film. And we are going to take one such number from this film, Chura Liya Hai. Yeah. Perfect. Let's hear it. This is just a starting where they trigger the glass. चुरा लिया है तुमने
what a beautiful violin here. बाहर बनके आओ कभी तुम्हारी दुनिया में, गुजर न जाए ये दिन कहीं से तमन्ना में। बाहर बनके आओ कभी तुम्हारी दुनिया में, गुजर न जाए ये दिन कहीं से तमन्ना में। तुम मेरे हो तुम मेरे हो, आज तुम कितना वादा करते जाना। चुरा लिया है तुमने जो दिल को, नजर नहीं चुराना सनम। बदल के मेरी तुम जिंदगानी, कहीं बदल न जाना सनम। Beautiful, beautiful. See the variation between first charanam and second charanam. That is the beauty of R.D. Burman. ओ सजाऊंगा लुट कर भी तेरे बदन की डाली को, लहू जिगर का दूंगा हंसी लबों की लाली को। सजाऊंगा लुट कर भी तेरे बदन की डाली को, लगू जिगर का दूंगा हंसी लबों की लाली को। है वफा क्या इस जहां को, एक दिन दिखला दूंगा मैं दीवाना। चुरा लिया है तुमने जो दिल को, नजर नहीं चुराना सनम। बदल के मेरी तुम जिंदगानी, कहीं बदल ना जाना सनम। ले लिया दिल हाय मेरा दिल, हाय दिल लेकर मुझको ना बहलाना। चुरा लिया है तुमने जो दिल को, नजर नहीं चुराना सनम। Thank you for all your wonderful comments. Thank you, Padmini ji. That was a beautiful rendition, I should say. And you know, what a beautiful composition and lyrics that was. இந்த பாட்டு வந்து என்னைக்குமே ஒரு எவர்கிரீன் சாங் இல்லையா? Yes. We always, I think in Hindi cinema also, this song will live forever, Exactly. For the composition, for the picturization. It's such a lovely tune, in fact. Yeah, 77 to 85 was complete changeover in Hindi cinema, but all the songs were, all the films and songs were super duper. This particular song, the equivalent of Tamil is Neela Nayanangalil, sung by K.J. Yesudas sir and Sushila. Excellent. Yeah. Now we're going to look at a Tamil song. Now, நம்ம வந்து இது வரைக்கும் ராஜா சார் பாட்டு பார்த்தோம், சங்கர் கணேஷ் சார் பாட்டு பார்த்தோம், கங்கையமரன் சார் பாட்டு பார்த்தோம், எம்எஸ்வி சார் பாட்டும் பார்த்தோம். அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப் போனீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து ஐ வுட் சே ஹி வாஸ் த ரூட் KV Mahadevan. Yes. So I think SPB Shah calls him Mahadevan Mama. Mahadevan Mama, Yeah. yes. Industry, yes, he was more known that way. Shankarabarnamoda Yes, music director. yes, So yes, he exactly. was the one who got the national award for SPB sir. So you SPB can sir. imagine Correct. how bold he was to introduce, Yeah. and I would say a fairly new singer at that time for a kaviyam like, In fact, Shankarabaranam Vandapodu, I heard my cousins to say that they cut their schools and they went to the movie. That was the impression Shankarabaranam made on, at that time.
ஏன்னா சங்கராபரணம் சாங்ஸ் எல்லாமே கர்நாடிக் பேஸ்ட் அண்ட் ஒரு ஸ்கூல் பசங்க வந்து கட்டடிச்சுட்டு அந்த மூவிக்கு போகிறாங்க அப்படின்னா இமேஜின் த இம்ப்ரெஷன் த songs have made into the impact it has yeah. Now Shankarabharanam தாண்டியும் there are many songs and movies which were done by KV Mahadevan sir. அதில் ஒரு ஃபேமஸ் சாங் தான் இப்போ பார்க்க போகிறோம். Just to say more on this song, this was a song Shivamani sir and அவரோட அப்பா first time they worked together ஒரு discussionல he was talking in an online show with us. That's a great so piece of mentioned that. Yeah. So we sang this once and that is how it was. So let's listen to Poondenil Kalandu. Yeah. You are enjoying the show from Studio Music and More's NINAIVUGAL Pallayyiram basically, and this is all about the two legends, SP Balasubramaniam and Mohammed Rafi, who I think Rafi Sab was much adored by everyone, and SPB sir considered him his mentor. So we're talking about them, and here we have a Tamil song. This is 1979 Eni Padigal Padam. பூந்தேனில் கலந்து பொன் வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. பூந்தேனில் கலந்து பொன் வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. Such a lovely composition. ஏறாத ஏணிதனில் ஏறி நடப்பாள், நல்ல காலம் வரும். என்றென்றும் நல்ல புகழ் தன்னை வளர்ப்பாள், அந்த நேரம் வரும். அவள் ஆரம்ப நிலையிலும் மீனாக ஜொலிப்பாள், கலைவண்ண தாரகை என வருவாள். அது நடக்கும் என நினைக்கும் மனம் நாள் பார்க்க தொடங்கிவிடும். பூந்தேனில் கலந்து பொன் வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. இது கவிஞர் வைரமுத்து வரிகள்ல. such a fantastic composition. கட்டான மேனி உண்டு ஆடல் நடத்த வண்ண தூகையவள், சங்கீத ஞானம் உண்டு பாடல் நடத்த வானம் பாடியவள். அவள் பூவிரி சிரிப்பினில் பூலோகம் மயங்கும், பொல்லாத புன்னகை கலங்க வைக்கும். நல்ல புகழும் பெரும் பொருளும் அவள் அடைகின்ற காலம் வரும். பூந்தேனில் கலந்து பொன் வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன.
என்னை தன்னாதன் என்று சொல்லி மகிழ்வாள், அதில் தயக்கமில்லை. எப்போதும் என் மடியில் துள்ளி விடுவாள், மறுவிளக்கமில்லை. அவள் தான் கொண்ட புகழ் என்றும் நான் கொண்ட புகழ்தான், என் நெஞ்சில் வேறெந்த நினைவும் இல்லை. இதில் எனக்கும் ஒரு மயக்கம், அது எந்நாளும் குறைவதில்லை. பூந்தேனில் கலந்து பொன் வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. ஆஹா Wow. such simple but elegant composition. In fact, everybody would definitely get inspired by such songs. எல்லாருக்குமே ஒரு 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 துடிப்பு இருக்கும், நம்மளும் வந்து ஒரு கம்போசர் ஆகலாம் அப்படின்னு. I'm sure these are all those songs. அந்த காலத்தில் ரேடியோக்களில் வந்து பாடின பல பாடல்களில் டாப் 10ல் இது ஒன்று. அதாவது ஆல் இண்டியா ரேடியோ ஆகட்டும், விவித் பாரதி ஆகட்டும், இஃப் யூ லிசன் 1980ஸ்லேருந்து இந்த 80 to 90 இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஆல் ரேடியோ ஷோஸ் ஒன்லி. அதுவும் எஸ்பெஷலி விவித் பாரதி அதெல்லாம் எடுத்தோம்னா டாப் 10ல் இந்த பாட்டு ஒன்று. இந்த ரேடியோஸ், சிலோன் ரேடியோ, so many, you know. Yes. In fact, இன்னொரு யூனிக்னஸ் about this songலாம் 3 சரணம் இருந்த பாடல்கள், ஆனா 4 நிமிஷத்துல பாட்டு ஆனா முடிஞ்சிடும். 4 மேக்ஸிமம் போனா 5 நிமிஷம். அவ்வளோ இன்டர்லூட்ஸ்லாம் இல்லை, முன்னால பின்னாலாம் வந்து, of course, the style of music was different. Correct. And of course vocals were given more importance, and I think we should encourage the upcoming music directors also to come up with such songs. அதாவது இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 60 வருஷம் மினிமம் இருக்கணும். கண்டிப்பா. It should go into the third generation. That is more important. So this is we are talking about the two legends who lived among us. We should be proud we were there in the same period. SP Balasubramanian sir and Mohammad Rafi Saab. Yeah. So what are we going to have next? Next one is from the film Jug Gaya Asman, which was released in 1968. The composer is Shankar Jaikishan, who is very close to MSV sir's compositions at that time. Okay. In fact, some of the movies which were made in Tamil, when they converted to Hindi, remade into Hindi, Shankar Jaikishan and R.D. Burman were the two people who were most sought for such music. So one such film is Jug Gaya Asman. This film, actually, this particular song what I'm talking about is a title song. Okay, Lo Jug Gaya Asman is the one of the lyrics which will come in the song, intermediate lyrics. And this is the impression Shankar Jaikishan ji has got from one of the songs of Elvis Presley, Margarita. So the tune of both the songs will be very close to each other, but Rafi Saab has completely justified this particular song while singing for Rajendra Kumar. Rajendra Kumar was called Jubilee Kumar at the time because all the films he acted were super hits, and invariably all the songs for him were sung by Rafi Saab. So Excellent. This is one another song which we have taken from. This is a solo number. Yeah, solo number from Jug Gaya Asman. Okay, let's hear this. जो सपनों में आया, कौन है जो दिल में समाया, लो झुक गया आसमां भी इश्क मेरा रंग लाया। कौन है जो सपनों में आया, कौन है जो दिल में समाया, लो झुक गया आसमां भी इश्क मेरा रंग लाया। ओ प्रिया ओ प्रिया
What a beautiful violin. Shankar Jagishan sir is known for his violin in all his musics. जिंदगी के हर एक मोड़ पे मैं गीत गाता चला जा रहा हूँ। जिंदगी के हर एक मोड़ पे मैं गीत गाता चला जा रहा हूँ। बेखुदी का ये आलम न पूछो, मंजिलों से बड़ा जा रहा हूँ, मंजिलों से बड़ा जा रहा हूँ। कौन है जो सपनों में आया, कौन है जो दिल में समाया। लो झुक गया आसमां भी, इश्क मेरा रंग लाया। ओ प्रिया ओ प्रिया सच गई आज सारी दिशाएं, खुल गई आज जन्नत की राहें। सच गई आज सारी दिशाएं, खुल गई आज जन्नत की राहें। हुस्न जब से मेरा हो गया है, मुझ पे पड़ती है सबकी निगाहें, मुझ पे पड़ती है सबकी निगाहें। कौन है जो सपनों में आया, कौन है जो दिल में समाया। लो झुक गया आसमां भी, इश्क मेरा रंग लाया। ओ प्रिया ओ प्रिया जिस्म को मौत आती है लेकिन रूह को मौत आती नहीं है। जिस्म को मौत आती है लेकिन रूह को मौत आती नहीं है। इश्क रोशन है रोशन रहेगा, रोशनी इसकी जाती नहीं है, रोशनी इसकी जाती नहीं है। है जो सपनों में आया, कौन है जो दिल में समाया। लो झुक गया आसमां भी, इश्क मेरा रंग लाया। ओ प्रिया ओ प्रिया ओ प्रिया Thank you, thank you, thank you. Thanks all the viewers. अनिल चौहान कराओके Thanks all the कराओके Thank you, Thiagu sir. Yeah. In fact, in the part, it reminds me of a Tamil song. I was just telling speaking with a couple of people over here. எந்த பாட்டுன்னு தெரியல, பட் ஏதோ சம்திங் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தமிழ் சாங் விச் இஸ் சம்திங் சிமிலர் ஐ வுட் சே, நாட் தி சேம், பட் ஏதோ ஒரு டியூன் எங்கேயோ கேட்ச் ஆகுது. ஓகே, வி கோனா கோ அண்ட் do a Tamil song now. So before that, I would just like to thank all our viewers who are in the studio now. Rajaratnam sir, Saraswati madam, Jaitirth, my buddy, and Rajnikant, the superstar, is here.
and Saraswati ji, who is lending the technical support from her end. And thanks all the viewers, and yeah, thank you. Thank you, Yaguji. ஓகே தமிழில் வந்து ஆஸ் ஐ செட் தேர் ஆர் மெனி மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரே காலகட்டங்களில் இருந்த நிறைய பேர் இருக்காங்க. பட் நிறைய பாடல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அது வந்து சில பாடல்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இது வந்து இவங்க இல்லை அவங்க பண்ணுது, அவங்க இல்லை இவங்க பண்ணுதுன்னு. அப்படி ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டு தான் இது. படம் வந்து அண்ணாநகர் முதல் தெரு. சத்யராஜ் சாரும் ராதா மேடம் ஆக்ட் பண்ணது நல்லாயிருக்கும். ஒரு என்டர்டெய்னிங் மூவி அது, ஜனகராஜ் சார் அண்ட் ஆல். இது வந்து சித்ராம்மா கூட எஸ்பிபி சார் பண்ணது. One of the finest composers, Chandra Bose sir. In fact, we always loved his compositions. So let's hear on this. நிறைய பேர் எப்பவும் பாடுற ஒரு பாடல் இது. We are talking about 1987. வாலி ஐயா வரிகளில். உள்ளத்தை உன் கையில் அள்ளித் தந்தேனே, நான் வாங்கும் மூச்செல்லாம் என்றும் நீதானே. ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுத்தான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான். இளஞ்சிட்டு ஒன்றை விட்டு இனி எங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அத காதில் கேட்டு, புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கீற்று. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு. ராத்தூக்கம் ஏதம்மா கண்ணே உன்னாலே, ராசாவே நானும் தான் கண்கள் மூடல்லே. அன்பே உன் ஞாபகம் வாழும் என்னோடு, ஒன்றல்ல ஆயிரம் ஜென்மம் முன்னோடு. ஒரு சொந்தம் ஒரு பந்தம் இரு ஜீவன் ஒன்றாகும். இளங்கண்ணி உன்னை எண்ணி உயிர் காதல் பண்பாடு. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு.
புதுசா புதுசா அத காதில் கேட்டு புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கீற்று. Such a beautiful composition from Chandra Bose sir. It's a unique song, at the same time well known, in fact. So yes, Yaguji, welcome back. What are you picking next? Beautifully sung by both of you. This is one of my favorite songs of SPB Chitra combination. Yeah. Thank you, sir. So the next song is from the film, Dil Pukare Are Are. This song is from the film Jewel Thief, again composed by S.D. Burman. And incidentally, this tune again came in Tamil. Nanathale Milla Milla, actually sung by TMS and P. Sushila Amma. And this song in Hindi was a super duper hit again for Devanand sir and Vaijayanti Mala combination from the film Jewel. Jewel Thief itself is a big hit. Yeah, it's a big hit. The Big movie hit as both well for as- Kishore Da and Rafi sir. And Rafi sir. Yes, yes. Okay, let's listen to this. Yeah. It starts with a light drums. The beauty of S.T. Burman is he switches from one instrument to another in a very fraction of second and makes it very effective. Now we will switch over to violin. दिल पुकारे आरे 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 दिल पुकारे आरे 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 अभी ना जा मेरे साथी दिल पुकारे आरे 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 अभी ना जा मेरे साथी, दिल पुकारे आरे 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 बरसों बीते दिल पे काबू पाते हम तो हारे तुम ही कुछ समझाते समझाती मैं तुमको लोगों अरमान, खो जाते हैं लब तक आते आते। हो पूछो ना कितनी बातें पड़ी है दिल में हमारे दिल पुकारे आरे 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 ओ अभी ना जा मेरे साथी, दिल पुकारे आरे 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 पाके तुमको है कैसी मतवाली, आंखें मेरी बिन काजल की काली। जीवन अपना मैं भी रंगीन कर लूं मिल जाए जो हिन होठों की लाली जो भी है अब
बिना जा मेरे साथी दिल पुकारे आरे आरे आरे. Wow. महका महका आंचल हल्के हल्के रह जाती हो क्यों पलकों से मलके. जैसे सूरज बनकर आए हो तुम, चल दोगे फिर दिन के ढलते ढलते. ओ आज कहो तो मोड़ दूं भड़ के वक्त के धारे दिल पुकारे आरे आरे आरे. ओ बिना जा मेरे साथी दिल पुकारे आरे आरे आरे. अभी ना जा मेरे साथी दिल पुकारे आरे आरे आरे. See the way he's ending the song. Thank you, Padmini ji. That was wonderful joining and wonderful rendition. Thank you very much. So, what's our next song, Mahesh ji? Now, when we talk about SPB sir, obviously he was there physically till 2 years back. Yeah. So definitely he has sung many for the current generation of music directors also. Yes. And definitely I think A.R. Rahman sir got him the first national award in Tamil. Correct. So அதுவே ஒரு பெரிய achievement இல்லையா. So we're going to do one of the iconic songs of SPB sir in Tamil under A.R. Rahman's A.R. Rahman sir's Beautiful. music direction. So இது எங்களை பொறுத்த வரைக்கும் it's a unique song. We keep singing this in our studio and we always enjoy singing this all the time. So let's hear it for this song. Please. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சீவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சீவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ மணக்கும் சந்தனப்பூ சித்திரமேனி தாழம்பூ சேலை அணியும் ஜாதிப்பூ சிற்றிடை மீது வாழைப்பூ ஜோலிக்கும் செண்பகப்பூ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ சிரிப்பு மல்லிகைப்பூ. Again, one of the finest, compositions of A.R. Rahman sir for SPBG. தென்றலை போல நடப்பவள் என்னை தழுவ காத்து கிடப்பவள் செந்தமிழ் நாட்டு திருமகள் எந்தன் தாய்க்கு வாய்த்த மருமகள் சிந்தையில் தாவும் பூங்கிழி அவள் சொல்லிடும் வார்த்தை தேன் துளி
அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள், மெல்லிய தாமரை காலெடுத்து நடையை பழகும் பூந்தேரு, மெட்டியை காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சித்திரை மாத நில ஒளி, அவள் சில்லென தீண்டும் பனித்துளி, கொஞ்சிடும் பாத கொலுசுகள், அவை கொட்டிடும் காதல் முரசுகள், பழத்தை போல இருப்பவள், வெள்ள பாகை போல இனிப்பவள், சின்னம்மை விழி மெல்ல திறப்பவள், அதில் மன்மதராகம் படிப்பவள், உச்சியில் வாசனை பூ முடித்து உலகும் அழகு பூந்தோட்டம், மெத்தையில் நானும் சீராட்ட பிறந்த மோகனன். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ. Thank you. It's a unique song of again SPB sir with AR Rahman sir combination. ஒரு பெண்ணை எவ்வளோ வர்ணிக்கணுங்கிறது ஐ திங்க் இந்த பாட்டில் தான் படிக்கணும். அண்ட் எவ்வளோ பூ இல்லை நமக்கே தெரியாத பூவெல்லாம் நிறைய. That's the beauty of the song. So another lovely song which always I would recommend people who wanted to sing such songs எவ்வளோ டங் ட்விஸ்டிங் ஒன்று. ரெண்டாவது வந்து there is a lot of challenge in the breath control in this song. அதுவும் இந்த செகண்ட் சரணம்ல வந்து உங்களுக்கு வந்து you need to take a long breath and sing continuously. இல்லைனா you can never sing that first 4 lines. Yes. It's very very tough. Very tough. And very very impressively sung by SPB sir. No second thoughts on that. Okay. Yeah. Beautifully rendered, Mahesh. Thank you. Yeah. Now romance nale obviously we have not heard anyone as better as SPB sir or Rafi Saab. Yes. So Rafi Saab, what a romantic number please. It's actually this one Filmfare award in 1966 for 3 people. One is Mohammad Rafi Saab obviously for this song, and another is for lyricist Hasrat Jaipuri, who was a very famous lyricist at that time. Okay. And for the composer Shankar Jaikishan for this particular film. And we all know about Binaka Geet Mala, right? Yes, and yes, this very particular famous song topped the Binaka Geet Mala for almost 3 years, if you believe. This was the song which was played every time as the first number in this. So this is the remarkable, what do you call the impression made by this song among the minds of the listeners at that time. There were no viewers, listeners. Yeah. So this song is from the film Suraj, sung for again the Jubilee Kumar, Rajendra Kumar by Mohammad Rafi Saab. A romantic number. Let's listen to this. Yeah.
बहारों फूल बरसाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। बहारों फूल बरसाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। हवाओं रागनी गाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। The song is picturized in a park. Rajendra Kumar, Vaijayantimala, and a small elephant also will be there in the picture. ओ लाली फूल सी मेहंदी लगा इन गोरे हाथों में, उतर आ गटा काजल लगा इन प्यारी आंखों में। सितारों मांग भर जाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। बहारों फूल बरसाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। नजारों हर तरफ अब तान दो एक नूर की चादर, बड़ा शर्मीला दिलबर है चला जाए न शर्मा कर। जरा तुम दिल को बहलाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। बहारों फूल बरसाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। सजाई है जवां कलियों ने अब ये सेज उल्फत की, इन्हें मालूम ता आएगी एक दिन रुत मोहब्बत की। फिजाओं रंग बिखराओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। बहारों फूल बरसाओ मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। It's a beautiful song picturized, as said, in a park on Rajendra Kumar, Vaijayantimala, and a small elephant will be there, very cute elephant if you see the original picturization. So thank you all viewers and all listeners who are joining and who are commenting on this. Thank you very much. So what is our next pick, Mahesh ji? As always, we'll switch to a Tamil song. Yeah. Now, this is a unique song. It's a little bit of a, I would say, Baila theme is there from Sri Lanka, because this was shot in Sri Lanka as per the story. Okay, I guess the film. This is from the movie Pudhiya Pudhiya Mugham. Mugham. Yeah. So
இதில் வந்து எஸ்பிபி சார் சங் வித் ஐ திங்க் அப்போ வந்து ஃபேர்லி நியூ சிங்கர் அனுப்பமா. yeah. ஸோ லுக் அட் த காம்பினேஷன் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் சார், ஹவு ஹி மேட் திஸ் ஸோ நைஸ். அண்ட் நெவர்தலஸ் எஸ்பிபி சார் ராக்ட் இன் திஸ் சாங். அதாவது நீங்கள் அந்த விஷுவலோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒரு பெப்பி நம்பர் இது. ஸோ லெட்ஸ் டூ திஸ் அண்ட் கோர்ஸ் பத்மினி வில் ஜாயின். ப்ளீஸ். ஜூலை மாதம் வந்தா ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தா பாட்டு பாடும் மனசு, அச்சநாளம் என்பது ஐதற்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சம் நாணம் என்பது ஹைதர்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. வெட்ட வெளியில் போவோமா அடி சிட்டு குருவியின் சிறகை கீழ், நட்ட நடுநெசி நேரத்தில் நாம் சற்றே உறங்கிட நிலவை கீழ், காடு மலைகள் தேசங்கள் காண்போமா காற்றை கீழ், வீடு வேண்டாம் கூடொன்று வேண்டாமா காற்றை கீழ். காதல் என்று சொன்னதும் காற்றும் கைகள் கட்டும், காதல் என்னும் வார்த்தைதான் சர்வதேச சட்டம். ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சம் நாணம் என்பது ஹைதர்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. ஐயோ, ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு. பொய்யாய் வேஷம் போடாது, உள்ளமெல்லாம் என் சொந்தம் அதை உள்ளங்கையில் மூடாது, கண்கள் பார்த்து ஐ லவ் யூ சொல்லி பார் ஓடாது. காதல் என்னும் ஏட்டிலே நீயும் நானும் முச்சம், கோடி மக்கள் வேண்டுகோள் கொஞ்சம் வைப்போம் மிச்சம். ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, ஆச்சநாணம் என்பது ஹைதர்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சம் நாணம் என்பது ஹைதர்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. fantastic singing, Padmini. It's SPB sir and Mohammad Rafi sir's specific
hits. We're talking about 20 songs. This is from Music Fun. This is from Music and More Coimbatore. Yeah, this show is basically an entertainment show. We don't have any commercial benefits over this. Absolutely. Yeah. So, Beautifully rendered. And in this song particularly, the way female singer sings the line, Acham Nanam Enbadu is somewhat typical. And Padmini ji has done beautiful justice to that portion. in fact, ரொம்ப நல்லா இருந்தது. In fact, thank you, Padmini. In fact. Okay. So we're going to look at one of the interesting songs of Rafi Saab now. Rafi Saab actually has sung more songs for Shammi Kapoor ji and in Hindi. So the first number comes to Shammi Kapoor, the second one comes to Johnny Walker. Very based. Johnny Walker? Yeah. Okay. A very famous comedian at that time. Yes. So we are going to listen one of the songs he rendered for Shammi Kapoor from the film Jungli. And this song is composed by Shankar Jaikishan. And if you see this picturization, Shammi Kapoor literally dances like anything. It's not the song Yahoo, it's the song Ayaya Suku Suku from the song, from the film Jungli. And Shammi Kapoor ji always is, is made equivalent to. And in this song you can absolutely find this, how he beautifully dances with Helen Keller in the original picturization. So here we go with the song Ayaya Suku Suku. Ayaya suku suku, ayaya करूं मैं क्या सुकु सुकु, ayaya करूं मैं क्या सुकु सुकु, हो गया दिल मेरा सुकु सुकु, ayaya करूं मैं क्या सुकु सुकु. कोई मस्ताना कहे, कोई दीवाना करार, चाहत का मुझ पे असर, मैं दुनिया से बेखबर, चलता हूँ अपनी डगर, मंजिल है मेरी प्यार. अय्या सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु, खो गया दिल मेरा सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु, अय्या सुकु सुकु. चौंको मत ऐ दोस्तों, यूं ही मुझसे मत डरो, मेरे बोले प्यार को नादानी ना समझो, हाथों में जो हाथ है जीवन भर का साथ है, सीधी सच्ची बात है कहानी ना समझो. अय्या सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु, खो गया दिल मेरा सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु, अय्या सुकु सुकु. मेरी आंखों में नशा, मेरी बातों में नशा, मेरी सांसों में नशा, बैठा मैं बिन पिए, गुट्टी गुट्टी बेबसी, सहमी सहमी हर घड़ी, बिन चाहत क्या जिंदगी जीता मैं किस लिए. अय्या सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु, खो गया दिल मेरा सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु, खो गया दिल मेरा सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु, खो गया दिल मेरा सुकु सुकु, अय्या करूँ मैं क्या सुकु सुकु. Thank you, thank you. So this song actually I love because this probably was second or third song I have heard of Rafi's, and this was introduced to me by my father, who likes this song. Every time when he listens this,
he gets some goosebumps. Yeah. It's an interesting foot tapping number. I think Rafi Saab also never sung too many foot tappings. Right? He's known more for the melodious. Had he done foot tapping numbers, he had done only for Shammi Kapoor ji, if I'm right. Yeah. Thank you. Okay. So we're going to have the last two songs of the evening. So we'll have one Tamil duet with Padmini, and of course we'll have one. The last one would be a Hindi duet with her, and of course sung by our own Rafi Saab Tyaguji. Okay, நம்ம அடுத்த பார்க்க போகிற பாட்டு வந்து we are talking about another interesting music director. அதாவது ராஜா சாருக்கு முன்னால் ராஜா சாரே வந்து அவர்கிட்ட தான் வந்து he was thereன்னு நிறைய பேட்டிலாம் சொல்லியிருக்காரு. We are talking about the legendary G.K. Venkatesh. G.K. Venkatesh சார் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் யூ பார்த்துருப்பீங்க, மெல்ல திறந்தது கதவுன்னு. எப்பவும் சொல்லுவேன் அந்த படத்தில் 2 மியூசிக் டைரக்டர் கிடையாது, 3 பேர் இருக்காங்கன்னு. ஏன்னா எம்எஸ்வி சார் வந்தார், இளையராஜா சார் இருந்தார், அண்ட் G.K. Venkatesh சார் வாஸ் த ஒன் ஹூ ஆக்டட் இன் தட் மூவி ஆஸ் மோகன் சார்ஸ் ஃபாதர். ஸோ just for those who are not able to recollect that, you can watch that movie and remind of the legendary G.K. Venkatesh sir. One of the finest compositions. ரொம்ப சிறந்த பாடல். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இதை பாடணும் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப நினைவில் நின்ற பாடல்களில் அவரோடதுல இதுவும் ஒன்று. ஸோ வி கோன் டூ தட் நவ். தேன் சிந்து தேவானம் உனை எனை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. தேன் சிந்து தேவானம் உனை எனை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. பன்னீரில் ஆடும் செவ்வாழை கால்கள், பனிமேடை போடும் பால் வண்ணமேனி, பனிமேடை போடும் பால் வண்ணமேனி கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ்க.
கண்ணோடு கண்கள் கவி பாட வேண்டும். கையோடு கைகள் உறவாட வேண்டும். கண்ணங்களில் இதம் பதம் காலங்கள் வாழ்க. தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாலாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. Thank you, Padmini. In fact, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் சாங்ஸ் இன் தமிழ் சினிமாவில் இந்த பாடலும் ஒன்று. ஸ்கேல்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட், ஸ்பெஷலி த லேடி வோக்கல்ஸ், அண்ட் யூ சாங் ரியலி வெல். பிடித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அது ரொம்ப நல்லா பாடினீங்க. Seems to be simple but very tough one, as you said. Beautifully rendered by both of you. Yeah. So you are watching the SPB and Rafi Saab special from the studios of Music More, Coimbatore, Araspuram. Now we're going to talk about the last song. Yeah. And I want to allow you to do the credits of closing the show on this Thank you lovely very song. much. In Thank fact, you very much. and of course with Padmini. Yeah. So this song is from the film Jab Pyar Kisi Se Hota Hai. Again, Devanand and Asha Parekh starrer. Devanand was handsome hero or all those are super duper. Maybe we can call silver jubilees. He has given most of the numbers. And this song is from the film 100 Saal Pehle. Incidentally, this song came in Tamil also. So the composition is by Sankarji Kishan. So here we go with the last song of the show, 100 Saal Pehle. Yeah. With me, Padmini ji will be singing the Lata ji. 100 साल पहले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कल भी रहेगा. सदियों से तुझसे मिलने जिया बेकरार था, जिया बेकरार था, आज भी है और कल भी रहेगा. 100 साल पहले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कल भी रहेगा. What a beautiful interlude. तुम रूठा ना करो मेरी जान निकल जाती है. तुम हंसती रहती हो तो एक बिजली सी चमक जाती है. तुम रूठा ना करो मेरी जान निकल जाती है. तुम हंसती रहती हो तो एक बिजली सी चमक जाती है. मुझे जीते जी ओ दिल भर तेरा इंतजार था, तेरा इंतजार था, आज भी है और कल भी रहेगा. सदियों से तुझसे मिलने जिया बेकरार था, जिया बेकरार था, आज भी है और कल भी रहेगा. Wow, beautiful. इस दिल के तारों में मधुर झनकार तुम्हीं से है, और ये हसीन जलवा ये मस्त बहार तुम्हीं से है. दिल तो ये मेरा सनम तेरा
इन प्यार की राहों में कहो तो अब खुद को मिटा दूं मैं, और चांदनी से कदमों में बढ़ के दिल को बिछा दूं मैं। इन प्यार की राहों में कहो तो अब खुद को मिटा दूं मैं, और चांदनी से कदमों में बढ़ा के दिल को बिछा दूं मैं। तुझे मेरे जीवन पर सदा इख्तियार था, सदा इख्तियार था, आज भी है और कल भी रहेगा। 100 साल पहले और कल भी रहेगा। Wow, what a beautiful composition, what a beautiful. Thank you, Padmini ji, for wonderful rendition. Thank you so much. Yeah, so we have come to the close of the show. Here we go with Mr. Mahesh. It is a very memorable evening. In fact, we want to do this show for quite some time. Maybe we were waiting for the right time, and this was not planned today. To be honest, it was planned yesterday. But என்னமோ தெரியல, அது வந்து we thought we'll do it today instead of yesterday. And divine blessings and the blessings of SPB sir, we were able to do it on his birthday, and that too his songs and his mentor's songs. So thank you all the viewers. It was a wonderful experience back again at Music and More. And of course we covered almost every music director we tried to cover, but we covered Raja sir songs, Shankar Ganesh songs, Ganga Maran sir songs, MSV songs, KVM songs, Chandrabose songs, A.R. Rahman songs, and of course GK Venkatesh songs in Tamil, and of course in Hindi. Hindi we have Shankar Jaikishan, O.P. Nayyar, R.D. Burman, and S.D. Burman. We have covered almost all the legends. All the legends, in fact. We were, so nostalgic to think that, SPB sir and of course Rafi Saab have sung for all these people who have already been geniuses. So they gave life to so many songs. It is so memorable. And we'll come back soon with another episode very soon on a different lines. And thank you from our end, Tyaguji and thank you very much. Padmini. It is not easy to just pull any song at any chords. So it is very, very, very important to understand and practice and come. So it's not easy. I understand personally how it feels. And of course, thanks to all the viewers. Thanks to all people present here, Rajaratnam sir, Saraswati ji, Jay, and of course technical support from my wife Saraswati and the one and only superstar of our team, Rajnikant. This is only for entertainment purposes. We are not making a commercial value out of this, so please keep this in mind. And all due respect and credit to the respective music directors, and of course singers, lyricists, they all own this. We are only making people happy by singing about it, and there's no commercial benefit involved in this. So exactly. Thanks again. We'll see you soon, and hope we have a better weekend. So have a great weekend. Thank you Thank so you much. all. Thank you. Bye. Jai Hind. Jai Hind.